பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த அநியாயங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து இதுவரைக்கும் அவர்கள் 22,000 மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதுவில்லாமல் முழு காசாவையும் ஒழித்து விட்டார்கள். 32 மருத்துவமனைகளில் 28 மருத்துவமனைகள் டோட்டலாக காலி செய்யப்பட்டிருக்கிறது, அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. பல குழந்தைகளை, ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்து விட்டார்கள். 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது என்கிற நிலை இருக்கும் போது பாலஸ்தீனத்தினுடைய அதாவது சிறை கைதிகள் அமைப்பு இன்னைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன செய்தி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா, 11,000 பலஸ்தீனியர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதுன்னா குற்றவாளிங்கிறதுக்கு கைது செய்தான்னு நினைச்சுக்கிறாதீங்க. எப்படி கைது பண்ணுவான்னு கேட்டா, வருவான் வந்து என்ன செய்வான்னா, குழந்தை வெளியில விளையாடிக்கிட்டு இருந்துச்சா தூக்கிட்டு போயிடுவான். அந்த பொண்ணு சொன்னாங்களா இல்லையா, இப்ப இலங்கைக்கு வந்திருக்கிறவங்க கூட பாலஸ்தீனத்துல திருமணம் முடித்த அந்த அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, குழந்தை வெளியே விடுறதுக்கே பயப்படுவோம் நாங்க, குழந்தைய விளையாட, பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது தூக்கிட்டு போயிருவாங்க. இப்படி தூக்கிட்டு போய் சுமார் 11,000 பேர் இதுவரைக்கும் இப்படி கடத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 11,000 பேர்ல 1085 பேர் சிறுவர்கள், சில்ட்ரன்ஸ்ங்கறாங்க. 1085 சிறுவர்கள் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இப்படியான நிலைமை நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் வந்தா நமக்கு தாங்க முடியுமா? எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 300 பெண்கள் அதிலே இருக்கிறார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுவது மட்டுமல்லாமல், சிறையிலே இருப்பவர்களுக்கு நடக்கிற சித்திரவதைகள் தொடர்பான ஒரு முக்கியமான ஆர்டிகல் இன்றைக்கு ஜசீராவிலும் வெளியாகி இருக்கிறது. அந்த ஆர்டிகலை நாம பார்க்கும்போது தாங்க முடியாத ஒரு கவலை ஏற்படுகிறது. என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய சிறை கைதிகளை நிர்வாணப்படுத்துகிறார்கள், நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுக்கிறார்கள், நிர்வாணமாக இருக்கிறவர்களை நாயை விட்டு கடிக்க விடுகிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்தான் அந்த மக்களுக்கு விமோசனத்தை கொடுக்கணும், அல்லாஹ்தான் அந்த மக்களை பாதுகாக்கணும். குவாண்டனாமா சிறைச்சாலையில் என்ன எல்லாம் கேள்விப்பட்டோமோ, என்ன எல்லாம் நடக்கிறது என்று பார்த்தோமோ, அத்தனை அநியாயங்களும் ஒன்று விடாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நிர்வாணப்படுத்தி ஆண்களையும் பெண்களையும் வெறி நாய்களை விட்டு கடிக்க விடுகிறார்கள் என்கிற, அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு புரியல. அவ்வளவு ஒரு அநியாயம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வல்லாஹ் ரஹ்மான் அவர்களை கைவிட மாட்டான் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்புங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்கள். அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள், மன்றாடுங்கள். கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அவர்களை கைவிட மாட்டான். கடந்த கால வரலாறு நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. பத்ரை கண்டிருக்கிறோம், உஹதை கண்டிருக்கிறோம், ஹந்தக்கை கண்டிருக்கிறோம், இப்படி பல நூற்றுக்கணக்கான யுத்தகலத்தை கண்டிருக்கிறோம். அத்தனை யுத்தகலங்களிலும் அல்லாஹு தஆலா அப்பாவிகளுக்கு வெற்றியை கொடுத்தான், இந்த சமூகத்திற்காக போராடியவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான், நபிகள் நாயகத்தினுடைய படையினருக்கு வெற்றியை கொடுத்தான். அநியாயம் செய்யாத போது சத்தியத்திற்கு வெற்றி கிடைத்துக் கொண்டே இருந்தது. கண்டிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு விமோசனம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுக்க, நிர்வாணப்படுத்தி நாய்களை விட்டு கடிக்க விடுகிறார்கள், நிர்வாணமாகவே அமர வைக்கப்படுகிறார்கள், உணவு தண்ணீர் கொடுக்காமல் பட்டினியில் படுக்க வைக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு அவர்களுடைய இந்த பிரிசன் சம்பந்தப்பட்ட செய்திகள்ல வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த செய்திகளை பொறுத்தவரையில் நம்ம என்ன திரும்ப பார்த்துக்கணும்னு கேட்டா, அந்த மக்களுக்கான ஆதரவுக்காக பல தரப்பு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாற வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அதுதான் நம் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு, ஆசை, ஆர்வமாக இருக்கிறது. அதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்விடத்தில் கையேந்துவதுதான் நம்முடைய முக்கியமான பணியாக இருக்கிறது. இதை உலமாக்களும் தயவு செய்து பள்ளி வாயில்களில், ஜும்ஆக்களில் நினைவூட்டுங்கள், அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள். அதை தாண்டி சில உலமாக்களுடைய வீடியோ காட்சிகளை நமக்கு பார்க்க முடிஞ்சது. சில பேர் அங்க என்ன நடக்குதுன்றே தெரியாம நீங்க மிம்பர்கள்ல பேசக்கூடிய காட்சிகள் கவலையை உண்டாக்குகிறது. பாலஸ்தீன மக்கள் ஒரு ஆலிம் பேசுறாரு, பாலஸ்தீன மக்கள் செய்கிற அநியாயத்தினாலதான் இவ்வளவு அவர்களுக்கு தாக்குதல் நடத்தப்படுகிறதுங்கிறார். அப்படி பார்த்தா நம்ம அத்தனை பேருமே ரொம்ப சூஃபி குஞ்சிகளாட்டம் இருக்கிறோமாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் எழுகிறது. அவங்களுக்கு நீங்க உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யாதீங்க. அங்க என்ன நடக்குதுன்றே தெரியாம தயவு செய்து பேசாதீர்கள். தயவு செய்து பாருங்க, சர்வதேச ஊடகங்கள் நீங்கள் படித்த அரபு மொழியிலேயே இன்றைக்கு கொட்டி கிடக்கிறது. அங்க நடக்கிற அநியாயங்கள் ஆங்கிலத்தில் பார்க்க முடியாட்டியும் அரபுல கொட்டி கிடக்கிறது. அதையெல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அந்த மக்களுக்காக நீங்க துஆ செய்யலன்னாலும் பிரச்சனை இல்லை, துஆ செய்ய சொல்லலன்னாலும் பிரச்சனை இல்லை. அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தாமல் இருங்கள். அவர்கள் செய்கிற குற்றங்கள், அவர்கள் குற்றம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால்
இந்த நேரத்தில் அவர்கள் அப்பாவிகள், அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்காக பிரார்த்திப்பது நம்முடைய கடமை. ஜனநாயக ரீதியில் அவர்களுக்காக நம்மால் முடிந்ததை செய்வது நம்முடைய கடமை. இதை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. மார்க்கம் நமக்கு வேறு எதையும் கற்றுத்தரவில்லை என்பதையும் ஆழமாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அத்தனை பேருடைய எண்ணங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்வானாக.